ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இரட்சிப்பு இயல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பாவத்தின் தண்டனையிலிருந்தும் வல்லமையிலிருந்தும் பிரசன்னத்திலிருந்தும் பெரும் முழுமையான விடுதலையே வேதாகம பார்வையில் நாம் இரட்சிப்பு என்று அழைக்கிறோம். இந்த சொல்லில் இறந்த கால, நிகழ்கால, எதிர்கால இரட்சிப்பு செயல்களும் அனுபவங்களும் காணப்படுகின்றன. இத்தகைய கல்வியை ஒழுங்குபடுத்திய நிலையில் கற்பதே இரட்சிப்பு இயல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதை 7 தலைப்புகளின் கீழாக, குறுந்தலைப்புகளின் கீழாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரட்சிப்பு என்ற சொல் என்கிற தலைப்பின் கீழே, இரட்சிப்பிற்கான 3 செயல்கள் என்கிற தலைப்பின் கீழே, இரட்சிப்பில் திருத்துவ தேவன் எப்படி செயல்படுகிறார் என்கிற தலைப்பின் கீழே, கால நிலையிலான அல்லது யுக நிலையிலான இரட்சிப்பை குறித்த காரியங்கள், ஆவி ஆத்மா இரட்சிப்பு என்கிறதான தலைப்பின் கீழே, இரட்சிப்பில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய 36 காரியங்கள் என்ன, இரட்சிப்பின் பாதுகாப்பு எவைகள் 21 காரியங்கள், இவைகளை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இரட்சிப்பு என்ற சொல் வேதாகமத்தில் பல கோணங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளதுனால அவற்றை வேறு பிரித்து ஆராய்கிறது நமக்கு முக்கியமாக காணப்படுகிறது. நமது இரட்சகரான கிறிஸ்துவுக்கு இரட்சிப்பு என்றே பெயர் இருக்கிறது. அதாவது இரட்சணியம் என்ற பெயர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 31வது வசனத்தில் கிறிஸ்துவுக்கு இரட்சணியம் என்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஆவியில் நமக்கு ஒரு இரட்சிப்பு கிடைக்கிறது. மறுபடி பிறக்கிற போது நமது ஆவி இரட்சிக்கப்படுகிறது. பாவத்தின் தண்டனையிலிருந்து முதலாக நம்முடைய ஆவி இரட்சிக்கப்படும் பொழுது விடுதலை கிடைக்கிறது. இதை இரட்சிப்பு என்றே வேதம் குறிப்பிடுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் மற்றும் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். 2வது ஆத்தும இரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட பின் ஆத்துமாவில் அனுதினமும் ரட்சிப்பு அடைந்து கொண்டே இருக்கிறோம். இது ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராசஸ் நம்மளே நடக்கிறது. இது நிகழ்காலத்தில் நடப்பது. இதற்கு வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கையை நம்ம ஒழுங்குபடுத்துகிற ஒரு அவசியம் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ளுகிற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறதைத்தான் ஆத்மா ரட்சிப்பு என்று வேதம் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். அதே போல் சரீர ரட்சிப்பு. கர்த்தருடைய 2ஆம் வருகையில் தான் பாவம் நிறைந்த நம்முடைய சரீரம் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து பூரணமாக விடுதலையை பெற்று புதிய ஒரு சரீரம் அது கிடைக்கும். இது ஒருவேளை இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால் ஒரு இமைப்பொழுதில், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக இது காணப்படும். கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக, இரகசிய வருகைக்கு முன்பாக நாம் மரித்திருந்தோம் என்று சொன்னால் நம்ம அந்த எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது நாமும் உயிர் பெற்ற ஒரு சரீரத்தோடு கூட கிறிஸ்து எந்த நிலையில் காணப்படுகிறாரோ அதே நிலையில் நாமும் காணப்படுவோம். ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 நாம் இவைகளை பார்க்க முடியும். சாதாரண மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதையும் வேதத்தில் இரட்சிப்புன்னு தான் அங்கே குறிப்பிடப்படுகிறது. லூக்கா 8:50 பார்க்கிறோம். மனிதன் ஆழ்த்தன்மையில் முழுமையாக ரட்சிக்கப்பட்ட நிலைமை இரட்சிப்பு என்ற சொல் குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. எபிரேயர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில். இப்போது ரட்சிப்பிற்கான 3 செயல்கள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரட்சிப்பு கிறிஸ்துவின் இரட்சணிய செயல்களாக காணப்படுகிறது. அது பரிசுத்த ஆவியானவருடைய ஈவினாலும் நமது விசுவாசத்தினாலும் அது நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவின் இரட்சணிய செயல்கள், அதாவது கிறிஸ்துவினுடைய மரணத்தினால், அவர் சிந்தின இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தபடியினால் நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். கிறிஸ்து பரமேறினபடியினால் நம்மையும் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்து பூமியில் உள்ள எல்லா காரியங்களையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எல்லா அந்த செத்த கிரியைகளில் நின்று நம்மை ரட்சிக்கிறது என்று எபிரேயர் 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் ஒரு ஒப்புரவாகிற நிலையை நாம் பெறுகிறோம். சுத்திகரிக்கப்படுகிறோம், நீதிமானாக மாற்றப்படுகிறோம், பிதாவோடு கூட ஒப்புரவாகிற ஒரு பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. நம்முடைய பாவங்கள் எவ்வளவு சிவேரென்று இருந்தால் கூட அதை பஞ்சை போல
வெண்மையாக மாற்றிவிடுகிற ஒரு ஆண்டவராகிய இயேசுவினுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய இரட்சணிய செயல்கள். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நான் கிறிஸ்துவுக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தின்படி. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது புத்திர சுவிகாரத்தை நாம் அடைந்து கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்தம் அடைந்தோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்தில் தங்கியிருந்து நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறதற்கான கிரியைகளை நம்மிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:11 படி. அதே போல் 1 கொரிந்தியர் 6:1 6:11 படி நம்ம நீதிமான்களாகவும் மாற்றப்பட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:11 நம்ம பார்த்தோன்னு சொன்னால், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் நாம் மீட்பை பெற்றோம், ஆவியானவரால் நாம் மீட்பை பெற்றோம் என்று எபேசு சபைக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். நம்மை ஆவியானவர் ஒரு முன்தொகையாக நமக்கு கொடுக்கப்பட்டது போல அவர் நமக்கு ஒரு உறுதியை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களால் கிறிஸ்துவுக்குரியவர்களாகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்தவான்களாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம், மீட்பை பெற்றோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல் நமது விசுவாசமும் நம்முடைய ரட்சிப்புக்கு உதவி செய்கிறது. கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்ப்பு, பரமேறுதல் அவருடைய இரத்தத்தினால் ரட்சிப்படைகிறோம். பரிசுத்த ஆவியானவரும் ரட்சிப்புக்கு உதவி செய்கிறார். அதே போல் நமது விசுவாசத்தினாலும் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், அதாவது பரிசுத்தம் பெறுகிறோம். நம்முடைய விசுவாசத்தினால் நீதிமான்கள் என்கிற ஒரு அந்தஸ்தை நாம் நம்முடைய விசுவாசத்தினால்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. இதை ரோமர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனத்தின்படி, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. விசுவாசம் நம்மை பரிசுத்தவான்கள் என்று நம்மை நம்பச் செய்கிறது, நீதிமான்கள் என்று நம்மை நம்பச் செய்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. அதே போல் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையும் கொடுக்கிறது. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். அதே போல் நித்திய ஜீவனும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிற காரியம் நம்முடைய விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 40வது வசனத்தில், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. நித்திய ஜீவன் கடைசி நாட்களில் நான் அழைப்பேன், அவனை எழுப்புவேன், அவன் நித்திய ஜீவன் அடையணும், இதுதான் என்னை அனுப்பினவர் பிதாவினுடைய சித்தம் என்று இங்கே நம்முடைய விசுவாசத்தினால் கிடைக்கிற காரியங்களை, அதாவது ரட்சிப்பிற்கான 3 செயல்கள். கிறிஸ்து ரட்சிப்புக்காக கிரியை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், நம்முடைய விசுவாசமும் கிரியை செய்கிறது. இவை 3ஐயும் சேர்த்து சொன்னோன்னா கிறிஸ்துவினுடைய அந்த இரட்சணிய செயல்கள் தான் நம்முடைய ரட்சிப்புக்கான அடிப்படை. பரிசுத்த ஆவியானவருடைய ரட்சிப்பு ஈவு தான் நம்முடைய ரட்சிப்புக்கான காரணம். நம்முடைய விசுவாசம் தான் ரட்சிப்புக்கான கருவி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 3 செயல்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு நடைபெறுகிறது. இதே போல் ரட்சிப்பில் திருத்துவ தேவன் என்கிற காரியம் எப்படி திருத்துவ தேவனுடைய செயல்பாடு உள்ளது என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் தான் நம்ம என்ன செய்கிறார்னா
அவர் நம்மை முன்னறிந்தார் என்று ரோமர் 8:29 பார்க்கிறோம். அவர் நம்மை முன்குறித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:28 பார்க்கிறோம். அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி மத்தேயு 20:16, 22:14, 24:22 மற்றும் மார்க்கு 13:20, லூக்கா 18:7 இவைகளிலே நாம் பார்க்கிறோம். அதே போல் எல்லா நிருபங்களிலும் கிட்டத்தட்ட ரோமரில், அதே போல் எபேசியரில், கொலோசையரில், தெசலோனிக்கேரில், தீமோத்தேவுக்கு எழுதும்பொழுது, பேதுரு எழுதும்பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் இவைகளில் எல்லாம் அவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்று காணப்படுகிறது. அவர் நம்மை அழைத்தார். பிதா நம்மை முன்னறிந்தார், நம்மை முன்குறித்தார். நம்மை அறிந்தவர் மாத்திரமல்ல, நம்மை குறித்தவர் மாத்திரமல்ல, நம்மை எடுத்தவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை அழைத்தவராக இருக்கிறார். அதே போல் குமாரனுடைய செயல்கள் என்ன? கிறிஸ்து நித்திய தெய்வீக உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக்கினார். புதிய ஒரு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து செயல்பட்டு தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். அதே போல் ஆவியானவருடைய செயல்பாடு என்னன்னா, சுவிசேஷ விளம்பரம், அதாவது நமக்கு சுவிசேஷத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தபடியினாலே அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த காரியங்களை நம்புகிறதற்கு ஆவியானவர் நம்மிலே செயல்படுகிறார். அதே போல் பாவத்தை உணர்த்துகிறவராக அவர் நம்மிலே செயல்படுகிறார். மனிதரை மறுபடி பிறக்கச் செய்கிறவராக, புது சிருஷ்டியாக அவர் நம்மை மாற்றுகிறார். அதே போல் நம்மை சுத்திகரிப்பு செய்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தப்படுகிறார். சுவிசேஷ விளம்பரத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். 1 பேதுரு 1:23-25 வரையிலும் நம்ம பார்த்தோம்னா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே என்று சொல்லி பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யுக நிலையிலான ரட்சிப்பு என்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் மனிதரோடு குறிப்பிட்ட நிலையில் செயல்படுகின்ற கால அளவை தான் யுகநிலை ரட்சிப்பு, அதாவது ரட்சிப்பு இயலுடைய தொடர்பில் நம்ம பார்த்தோன்னா, மனசாட்சியினுடைய காலம், அதாவது மனசாட்சியினுடைய யுகம். இது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறதற்கு முன்பாக இந்த மனசாட்சியின்படி அவர்கள், அதாவது மனிதன் பாவம் செய்தது முதல் மோசையின் வரையிலான, மோசைக்கு முன்னாடி உள்ள காலம் வரையிலும் இது மனசாட்சியினுடைய யுகம் என்று அழைக்கப்படுகிறது. மனசாட்சியின்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த மனசாட்சி நாட்களில் ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல் ஆபேல் ரட்சிக்கப்பட்டார், நோவா ரட்சிக்கப்பட்டார், ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டார், யோபு ரட்சிக்கப்பட்டார் என்கிறதையெல்லாம் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்தபடியாக நியாயப்பிரமாண அந்த யுக ரட்சிப்பு மோசே முதல் யோவான் ஸ்நானகனுடைய காலம் வரையிலும், அதாவது சீனாய் முதல் கல்வாரி வரையிலான இந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி தான் ரட்சிப்பு கிடைக்கிறதற்கு இது கிரியை செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த நியாயப்பிரமாணத்தின் ரட்சிப்பில் மோசே ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்ல முடியும், தாவீது ரட்சிப்படைந்தார் என்று சொல்ல முடியும், தானியேலை பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம், சிமியோன், அன்னாள், இவர்கள் எல்லாரையும் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் மூன்றாவதாக கிருபை யுக ரட்சிப்பு. இது பெந்தேகோஸ்தே நாள் தொடக்கத்தில் இருந்து ஆண்டவருடைய 2வது வருகை வரையிலும் இந்த காலகட்டத்தில் தான் சபையானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நம்ம ரட்சிக்கப்படுகிற பொழுது ஒருவேளை மரணம் முந்திட்டுன்னு சொன்னாலும், நாம் உயிரோடு கூட இருந்தாலும் அந்த இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ரட்சிப்பை கிருபை யுக ரட்சிப்பு என்று வேதம் அழைக்கிறது. எபேசியர் 2:8, யோவான் 1:16 நம்ம இதை பார்க்க முடியும். அதை போல உபத்திரவ யுக ரட்சிப்பு, சபை நடுவானில் எடுக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய வெளிப்படையான வருகை வரையிலும் 7 ஆண்டுகள் இந்த பூமியில் உபத்திரவ காலம் 3.5 ஆண்டுகள், மகா உபத்திரவ காலம் 3.5 ஆண்டுகள் நடைபெறுமே. அந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்கள், அங்கே ரட்சிக்கப்படுகிற அந்த நாட்களிலே ஒரு 2 சாட்சிகள் அனுப்பப்படுவார்கள். அவர்கள் 3.5 ஆண்டு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். 1,44,000 பேர் முத்திரையிடப்படுவார்கள். அவர்களும் அந்த நாட்களிலே சுவிசேஷ களத்தில் இருந்து அவர்கள் அங்கே ரட்சிப்புக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக காணப்படுவார்கள்.
அதனைத் தொடர்ந்து அதில் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் இரத்த சாட்சியாக மறிப்பாங்க. அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி தான் நடைபெறும். அங்கே மிருகத்தினுடைய முத்திரையை தரித்தவர்கள் தான் அங்கே விற்கவும் கொல்லவும் முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே அந்த நாட்களில் நடக்கும். அதனைத் தொடர்ந்து 1000 ஆண்டு அரசாட்சி யுக அந்த ரட்சிப்பு மகா உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் சாத்தானுடனும் அவனுடைய படையுடனும் அருகமதான் என்னும் இடத்துல கர்த்தர் போர் செய்வார். போருக்கு பின் கிறிஸ்துவானவர் யோசபாத் பள்ளத்தாக்களை வைத்து அன்று வாழ்கின்ற ஜாதிகளை நியாயம் தீர்ப்பார். அதற்கு பின்பு புதிய எருசலேமை மையமாக கொண்டு கிறிஸ்து அரசாட்சி செய்யும் 1000 ஆண்டுகளை கொண்டதையே நாம் 1000 அரசாட்சி என்று சொல்லி நடக்கிறோம். கிருபையின் அந்த கால முடிவில் மீதி இருக்கும் உலக மக்களில் சுமார் 1/3 பகுதி அந்த காலத்தில் மக்களாக அவர்கள் இருப்பார்கள். அங்கே அந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் இஸ்ரவேல் முழுவதும் அந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுவார்கள். அநேக ஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள். 1000 ஆண்டு ஆட்சியிலே எகிப்தியர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா 19வது அதிகாரம் 21 25 வரை பார்க்கிறோம். அசீரியர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா 19 23 25 வரை பார்க்கிறோம். சீரியர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா 17:3 பார்க்கிறோம். மோவாபியர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா 15வது அதிகாரம் 16வது அதிகாரங்களில் பார்க்கிறோம். லிபியர்கள் எத்தியோப்பியர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா 18:7 பார்க்கிறோம். அரேபியர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தீவு வாசிகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று செப்பனியா 2:11 பார்க்கிறோம். சகல ஜாதியினரும் செப்பனியா 3:1 அவர்கள் அந்த மகா உபத்திரவ 1000 ஆண்டு ஆட்சியிலே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆவி ஆத்தும சரீர ரட்சிப்பு இதையும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் செய்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு நம்முடைய ஆவியானது ரட்சிப்பை பெறக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழும் பொழுது நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது டெய்லி ப்ராசஸாக இருக்குது. 3வது, ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை காணும் பொழுது, அவருடைய ரகசிய வருகையில் அவரை காணும் பொழுது சரீரமும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆவி ஆத்துமா ரட்சிப்பு, பாவத்தினுடைய அந்த தண்டனையிலிருந்து விடுதலை, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் விடுதலை பெறுகிறதை ஆத்தும ரட்சிப்பு என்று அழைக்கிறோம். பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை பெறுகிறதை சரீர ரட்சிப்பு என்று நாம் அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ரட்சிப்பில் நடைபெறுகிற காரியங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பாவி ரட்சிக்கப்படும் பொழுது அவன் நரக தண்டனையிலிருந்து தப்புவது மட்டுமில்லை, பிற ஏராளமான காரியங்களையும் அவன் பெறுகிறான். 36 காரியங்களை வேதாகமத்திலிருந்து நாம் பட்டியலிட முடியும். மனம் வருந்துகிறவனாக, அதாவது யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்த பொழுது அவனுக்குள்ளாக ஒரு மனம் வருந்துதல் காணப்பட்டதை மத்தேயு 27வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 28 31 வரையிலும் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும் பொழுது, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனை பார்த்து கொஞ்சம் வயலில் போய் வேலை செய்கிற போது முதல்ல போக முடியாதுன்னா மனம் வருந்தி திரும்ப அவன் போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த மனம் வருந்துகிற காரியங்கள் அது நம்முடைய ரட்சிப்பினால் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இதை ஆழமாக புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். மனம் வருந்துதல் தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். இந்த துக்கம் வந்துச்சுன்னா நம்ம நிச்சயமாய் அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்வோம். அதே போல் மனம் திரும்புதல், ரிப்பண்டன்ஸ், அதாவது அங்கே ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். சகரியா 1:3, ஏசாயா 45:22 நம்ம பார்க்கிறோம். அதாவது என்னிடத்தில் திரும்புங்கள், நான் அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் விசுவாசம், அதாவது ரட்சிப்பினால் நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு கிடைக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 நம்ம பார்க்கிறோம். அதே போல் நமக்கு நம்பிக்கை கிடைக்கிறது. அதாவது ரோமர் 8:29 குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறதற்காக நம்மை முன்குறித்து இருக்கிற. அப்போ ஒவ்வொரு நாளும் குமாரனுடைய சாயலாக நாம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இந்த ரட்சிப்பினால் கிடைக்கிறது. அதே போல்
அதாவது மரணத்திலிருந்து, அதாவது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம், ஆனால் அவரோடு கூட நாம் எழுப்பப்பட்டு அவருக்காக வாழுகிறோம் என்கிற ஒரு காரியமானது. அதாவது பாவத்திற்கு மரிக்கிறோம். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பை பெறுகிறோம். எபேசியர் 2:4-9 அதே போல் எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்படுகிற ஒரு பரமேறுகிற அனுபவம் இந்த ரட்சிப்பினால் கிடைக்கிறது. அதே போல் விருத்த சேதனத்தை பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல் அவரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். ரோமர் 2:29 உள்ளத்தில் யூதனானவனே யூதன், சரீரத்தின்படி யூதனானவன் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். இந்த காரியத்தின்படி நாம் ஆண்டவரோடு கூட ஒரு புதிய, அதாவது செவிகளில் ஒரு விருத்த சேதனம் பெற்றவர்களாக மாற்றப்படுகிறோம். மறுபிறப்பு நமக்கு கிடைக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கிடைக்கிறது. புதிய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. கொலோசியர் 3:4 அதே போல் புதிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. யாக்கோபு 1:18 அதே போல் 1 பேதுரு 2:2 புதிய வாழ்க்கை. அதே போல் ஒரு புதிய இருதயம். நம்முடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளது என்று எரேமியா 17:9 பார்க்கிறோம். மார்க் 7வது அதிகாரம் 20-22 வரையிலும் நம்முடைய இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அதாவது திருக்குள்ளதும் கேடான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டுட்டு நவமான ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். புதிய ஆவியை நமக்கு தருகிறார் என்று 2 தீமோத்தேயு 1:7 நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அதாவது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை தந்திருக்கிறார். புதிய மனசை நமக்கு தந்திருக்கிறார். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. புது மனிதனாக, புது சிருஷ்டியாக நாம் மாற்றப்படுகிறோம். பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்கிறோம். ஆண்டவரோடு கூட ஒரு ஒப்புரவாகிற ஒரு காரியத்தை பெறுகிறோம். அதாவது நமக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்த பிரிவினை சுவர் மாற்றப்பட்டதுனால நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகுதலின் அந்த அனுபவத்தை, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறோம். தேவனோடு கூட ஐக்கியம், ஃபெல்லோஷிப் வைக்கிறதற்கு இந்த ரட்சிப்பானது நமக்கு உதவி செய்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கை நீதிமானாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. எபிரேயர் 9:11-12 ஒன்றாகுதல். அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிற நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிற. ரெண்டும் ஒன்றாக கலந்துட்டு ஒன்றாகிற ஒரு வாழ்க்கை. அதே போல் மறுரூபமாகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ரோமர் 8வது அதிகாரம் 30 ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆவியானவருடைய ஈவு நமக்கு கிடைக்கிறது. ஆவியின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆவியானவருடைய முத்திரையை பெற்றுக்கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 1:22 ஆவியானவருடைய அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆவியானவருடைய அந்த வாசம் நம்மிலே உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் நம்மளே வாசம் பண்ணுகிறார். ஆவியினுடைய நிறைவை பெறுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். புத்திர சுவீகாரமாக தத்தெடுக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துகிறோம். புத்திரத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனைப் போல ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு என்னும் மாபெரும் காரியத்தில் நடைபெறும் இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் ஒரு சரீரத்தின் உறுப்புகளோடு கூட ஒப்பிடலாம். உறுப்புகளை தனித்தனியாக நீக்கினால் சரீரமில்லை. அதுபோல 36 காரியங்களின் ஒருமித்த தொகுப்பு தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்படும் பொழுது இத்தனை காரியங்களும் நமக்குள்ளாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ரட்சிப்பின் பாதுகாப்பு என்னன்னா, மேலே கண்டது போல தேவன் நித்தியத்திலே ஆயத்தம் செய்த ரட்சிப்பு கிருபையினால் தகுதியற்ற நமக்கு சொந்தமாகிறது. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அவற்றை இழந்து நரக தண்டனைக்கு ஒப்புக்கொடுக்க மாட்டார்கள் என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்த்து கொள்ள முடியும். சரியாக ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது சரியாக ரட்சிக்கப்பட்டவர்கள்
ரட்சிப்பில் நிலைத்து இருக்கிறவர்கள் நரக தண்டனையை அடைய மாட்டார்கள் என்பதற்கான சான்று என்னென்னா, ரட்சிப்பு கிருபையை அடிப்படையாக கொண்டது. அதனால் நிச்சயமாக பரலோகத்துக்கு ஆண்டவர் சேர்ப்பார். எபேசியர் 2வது அதிகாரம் 5-10 படி தகுதியேற்ற நமக்கு கிடைக்கின்ற கிருபை தகுதியை சார்ந்து அது இழக்கப்பட்டு விடாது. நம்ம நிச்சயமாக ரட்சிப்பில் நிலைத்து இருந்தால் நாம் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பு புத்திரத்துவத்துடன் தொடர்புடையது. அதாவது பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளை இன்றைக்கு பெற்றோர்கள் தண்டிப்பாங்களே ஒழிய கொலை செய்ய மாட்டாங்க. 2வது மரணத்திற்கு ஆண்டவர் நம்மை தள்ள மாட்டார். யோவான் 1:13 படி, 1 யோவான் 3:1-2 படி. அதே போல் ரட்சிப்பு முழுமையான ஒரே பலியுடன் தொடர்புடையது. அரகுர பலியினால் நம்ம ரட்சிக்கப்படலை. முழுமையான இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறபடினால் எந்த நிலைமையிலும் நம்ம இழக்கப்பட மாட்டோம். எபிரேயர் 10:14 படி. அதே போல் ரட்சிப்பு நீதிமானாய் நம்மை மாற்றுகிறதுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. பரலோக நீதிமன்றம் ஒரு முறை நம்மளை பார்த்து நீங்கள் நிரபராதினி சொன்ன பின்பு நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்பாக எரிந்துவிட்ட ஆண்டவர், கடலின் ஆழத்தில் போட்டுவிட்ட ஆண்டவர், கார்மேகத்தை போல அகற்றிவிட்ட ஆண்டவர், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீக்கி போட்ட ஆண்டவர் மறுபடியும் அந்த காரியங்களை நினைவு கூற மாட்டார். அதே போல் ரட்சிப்பு மீட்புடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 11 படி, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் திரும்ப எந்த விலை கொடுத்தோம் அவர்களை வாங்க முடியாது என்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு மீட்புடன் தொடர்புடையது. ரட்சிப்பு ஆவியின் முத்திரையுடன் தொடர்புடையது. பரிசுத்த ஆவியானவர் முத்திரையிட்ட பொருளை எந்த தீமைகளாலும் நரகுக்கு இழுத்து செல்ல முடியாது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ரட்சிப்பு ஆவி அச்சாரத்துடன் தொடர்புடையது. எபேசியர் 1:13-14 படி, 2 கொரிந்தியர் 1:22 படி, ஆவியானவர் அச்சாரமாக்கு மீட்பை வழங்கி நம்மை எழுத்து அவர் தன்னோடு கூட வைத்திருக்கும் பொழுது அவருடைய கரங்களிலிருந்து எந்த ஒரு சக்தியும் பறித்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவத்துடன் தொடர்புடையது. கிறிஸ்து என்கின்ற முழுமையான ஆசாரியர் இருக்கும் வரை எவராலும் நம்மை குற்றம் சாட்டி நரக தண்டனைக்கு நம்மை கொண்டு செல்ல முடியாது. கிறிஸ்துவின் மத்தியஸ்துவத்துடன் தொடர்புடையது. நமக்காக கிறிஸ்து மத்தியஸ்தரும் வழக்கறிஞருமாய் இருக்கிற போது நம்மை குற்றம் சாட்டி நரக தண்டனைக்கு இழுத்து செல்ல எவராலும் முடியாது. மறுபடி பிறக்கின்ற தேவ வசனத்துடன் தொடர்புடையது. அழியாத வித்தினாலே மறுபடியும் பிறந்தவர்களை நரக வாசல்களால் அடைத்து வைக்க முடியாது. ரட்சிப்பு நித்திய தன்மையுடையது. நித்திய ரட்சிப்பு பாதியில் முறிந்து போக வாய்ப்பே இல்லை. எபிரேயர் 5:9 படி கிறிஸ்துவினுடைய ஆணையுடன் தொடர்புடையது. யோவான் 5:24 கிறிஸ்து ஆணையிட்டால் அது தவறுகிறதற்கு வாய்ப்பில்லை. கிறிஸ்துவின் வாக்குறுதியுடன் தொடர்புடையது. கிறிஸ்து பறிக்க முடியாது என்று கூறியிருக்கும் பொழுது மீறி எவராலையும் பறிக்க முடியாது. யோவான் 10:27 படி தேவ பராமரிப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால எந்த பலவீனங்களும் அது நம்மை ரட்சிப்பை இழந்துவிட செய்ய முடியாது. நம்ம சரியான ரட்சிப்பில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் ரட்சிப்பு தேவன் நியமித்த காரியங்களுடன் தொடர்புடையது. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 9-10 படி தேவன் நியமித்த காரியம் எதுவுமே தவறுகிறதற்கு வாய்ப்பில்லை. சபை முழுவதும் எடுக்கப்படும் என்கிற வாக்குறுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் கொரிந்து சபையில் குறைபாடுகளுடன் விளங்கிய விசுவாசிகளை கூட பவுல் கைவிடப்பட்டவர்களாக கூறவில்லை. பவுல் அவர்களையெல்லாம் ரட்சிப்புக்காக வழிநடத்தும்படியாய் அவர் ஆலோசனை கொடுக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் வழுக்குதல்கள் வந்தாலும் சரி செய்து சபை முழுவதையும் ஆண்டவர் இழுத்துக்கொள்ளுகிறதற்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை வேண்டும். தேவ அன்புடன் தொடர்புடையது. ரட்சிப்பு தேவ அன்பின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறபடினால ரட்சிக்கப்பட்டோருக்கு நம்பிக்கை உண்டு. தேவனுடைய வல்லமையுடன் தொடர்புடையது. தேவனுடைய சர்வ வல்லமையிலிருந்து எவரும் பறிக்கப்பட முடியாததால் ரட்சிக்கப்பட்டோ இழக்கப்பட வாய்ப்பில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளின் இருப்பிடம் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருப்பிடம் பெற்ற விசுவாசிகளை இந்த நரகம் ஒருபொழுதும் இழுக்க முடியாது. எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி கிறிஸ்துவிலும் அவரது சரீரத்திலும் நாம் இடம் பிடித்துள்ளபடியினால இந்த பாக்கிய நிலையிலிருந்து தரித்துவிட இப்போ நம்மை இழுத்துவிட எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. அவருடைய சரீரத்தில் இடம் பிடித்துள்ளோம். கொலோசியர் 3:3 படி, எபேசியர் 4:10 படி இந்த பாக்கியத்திலிருந்து யாரும் நம்மை தள்ளிவிட்டு விட முடியாது. கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு இழப்பை கொண்டு வர முடியாது. எனவே
விசுவாசிகள் இரண்டாவது மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் ஒரு நாளும் பங்கடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு கூட சரியாக ரட்சிக்கப்பட்டவர்களாக, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாக, மத்திய ஆகாயத்தில் அவருடைய சத்தம் கேட்கிற வரையிலும், அந்த சரீர மீட்பு அடைகிற வரையிலும் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாக, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பாதையில் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து வலுவாதபடி நம்மை காக்கிற கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.